தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி லப்போர்த் வீதியை சேர்ந்த ஓய்வு பெற்ற நீதிபதி தாவீது அன்னுசாமி உடல்நலக் குறைவால் ஜனவரி 17 காலமானார். மறைந்த நீதிபதி தாவீது அன்னுசாமி அவர்களுக்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி, தமிழர் களம் அழகர், பொதுநல அமைப்பை சேர்ந்த சடகோபன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். அரியாங்குப்பம் கொம்பின் பூரணாங்குப்பத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காளம்மன் ஆலயத்தில் தை அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு யாகம், பூஜைகள், ஊஞ்சல் உற்சவம் மற்றும் தீச்சட்டி நிகழ்ச்சி ஆகியவை நடைபெற்றன. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய இந்நிகழ்ச்சியில் உபயதாரர்களான சாரல் பிரகாஷ் தமிழ்ச்செல்வி குடும்பத்தினர், ஒருநிறை செல்வன் தேன்மொழி குடும்பத்தினர் மற்றும் திருச்செந்தூர் செல்வன் மாலினி குடும்பத்தினர் ஆகியோர் ஏற்பாட்டில் அம்மனுக்கு அபிஷேகம், ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், கலச பூஜை ஆகியவை நடத்தப்பட்டு ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் அம்மன் வலம் வந்து ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். ஊஞ்சல் உற்சவத்தில் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தி நேர்த்திக்கடன் செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் இந்நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாக அதிகாரி பாஸ்கரன், சக்திபாலன், ராஜதுரை, மணிகண்டன் ஐயனார் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உபயதாரர்களான சாரல் பிரகாஷ் குடும்பத்தினர் செய்திருந்தனர். அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட அரியாங்குப்பம் மேற்கு சொர்ணா நகரில் 2025-26 ஆண்டிற்கான சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் முதல் தவணையிலிருந்து அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் விடுபட்ட பகுதிகளில் ரூபாய் 31,14,000 மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வடிகால் வசதி அமைப்பதற்காகவும், ஆனந்தம் நகரில் ரூபாய் 23,33,000 மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வடிகால் வசதி அமைக்கும் பணிகளுக்காகவும் அந்தந்த பகுதிகளில் பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஆணையர் விநாயகமூர்த்தி, உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சுரேஷ் ஆகியோர் மற்றும் அப்பகுதி என்ஆர் காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், பிரமுகர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஈஸ்வரன் தர்மராஜா வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலுக்கு பாரதிபுரம் கோவிந்த சாலை பொதுமக்கள் சார்பில் புதிய திருத்தேர் அமைப்பதற்கான திருப்பணிகள் துவங்கும் விழா காமராஜர் சாலை பகுதியில் கணபதி பூஜையுடன் நடைபெற்றது. இவ்விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி கலந்து கொண்டு பூஜைகள் செய்து புதிய திருத்தேர் அமைக்கும் பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் மதி, செழியன், பாரதிபுரம் கோவிந்த சாலை பகுதியை சேர்ந்த ஊர் பெரியவர்கள், மகளிர், இளைஞர்கள், பொதுமக்கள் மற்றும் நமது மக்கள் கழக பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி கம்மன் கலையரங்கில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிற்சி முகாம் மற்றும் கட்சியின் அனைத்து பிரிவு நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் தலைமை தாங்கினார். முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் வரவேற்றார். மாநில தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டு வாக்குச்சாவடி முகவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கி பேசினர். தொடர்ந்து வாக்குச்சாவடி முகவர்களின் பணி என்ன, தேர்தல் நேரத்தில் எவ்வாறு பணியாற்ற வேண்டும் என்பது குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. கூட்டத்தில் என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கூட்டணி அரசின் அவலத்தை பொதுமக்களிடம் எடுத்துக் கூறும் வகையில் காங்கிரஸ் கட்சியின் பாத யாத்திரை குறித்து ஆலோசனை நடைபெற்றது. இதில் தொகுதிதோறும் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, கட்சியின் துணைத் தலைவர் தேவதாஸ், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ரொம்ப வலுவான எதிரியாக அவங்க பேர்ல ரெய்டு கொடுன்னு அந்த மாதிரி பலவிதமான தொல்லை கொடுத்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ இது ரொம்ப முக்கியமான, நம்ம இப்போ சொன்ன மாதிரி தேர்தல் நமக்கு நினைக்கிற மாதிரி நம்ம வலுவா இருக்கிறோம், உண்மைதான். அதே சமயத்தில் புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட சிலுக்காரிப்பாளையம் கிராமத்தில் கொம்பைன் பஞ்சாயத்து நிதியின் கீழ் ரூபாய் 27,50,000 மதிப்பீட்டில் மயிலம் பாதை லேஅவுட்களில் சிமெண்ட் சாலைகள் அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமையேற்று பூமி பூஜை செய்து சாலை அமைக்கும் பணியினை தொடங்கி வைத்தார். மண்ணாடிப்பட்டு கொம்பைன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், ஒப்பந்ததாரர் தங்கராசு, கிராம முக்கியஸ்தர்கள், ஜேசிஎம் மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார் மற்றும் நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டை காந்தி வீதியில் அமைந்துள்ள பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் வடக்கு மற்றும் வடகிழக்கு புறங்களில் உள்ள பழுதடைந்த மதில் சுவர்களை சீரமைப்பது, கல்லூரிக்கு தேவையான அவசர பணிகள் மேற்கொள்வது, மேலும் கல்லூரி நூலக வளாகத்தில் விடுபட்ட ஜன்னல்களுக்கு பிளாஸ்டிக் கதவுகள் அமைப்பது மற்றும் ஆன்டிஸ்கிட், வெட்ரிஃபைடு ஃப்ளோரிங் டைல்ஸ் பதிப்பது உள்ளிட்ட பணிகள் சுமார் ரூபாய் 60 லட்சம் மதிப்பில் மேற்கொள்ள மதிப்பீடு செய்யப்பட்டு அதற்கான அரசாணை வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பணிகள் தொடங்குவதற்காக பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜோ பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். மேலும் கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் ரூபாய் 20 லட்சம் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள மின் விளக்குகளை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் பக்தவத்சலம், உதவி பொறியாளர் வேல்முருகன், இளநிலை பொறியாளர் பிரியதர்ஷினி, கல்லூரி முதல்வர் மதிவாணன், பேராசிரியர்கள், மாணவிகள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள், பொதுப்பணித்துறை ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் இயங்கி வரும் ஆயுஷ் மருத்துவமனையில் சர்க்கரை நோய் குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இந்த முகாம் மாதந்தோறும் பிரதிவாரம் 3வது புதன்கிழமை அன்று நடைபெற்று வரும் நிலையில் சர்க்கரை நோய் குறித்து பொதுமக்களுக்கு விரிவான விளக்கங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்நிகழ்ச்சிக்கு ஆயுர்வேத துறை தலைவர் மற்றும் நோடல் ஆபீசர் டாக்டர் பத்மவதம்மா, பஞ்சகர்மா துறை தலைவர் டாக்டர் பிரசன்ன லட்சுமி ஆகியோர் தலைமை தாங்கி சர்க்கரை நோய் குறித்த விழிப்புணர்வு உரைகளை நிகழ்த்தினர். ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் ஜீவா ஆனந்த் சர்க்கரை நோய் வருவதற்கு முன் தடுப்பது எப்படி, நோய் வந்தபின் அதை உடனடியாக எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும் என்பது குறித்து சிறப்புரையாற்றி பல்வேறு பயனுள்ள விளக்கங்களை எடுத்துரைத்தார். ஆயுர்வேத முறையில் பாகற்காய், வெந்தயம் போன்ற உணவுகள் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த உதவுவதாகவும், பாகற்காய், வெந்தயக்கீரை, பூண்டு, முருங்கைக்காய், பச்சை காய்கறிகள், கனியாத பழங்கள் போன்றவை இரத்த சர்க்கரை அளவை குறைக்க உதவுவதாகவும் விளக்கினார். மேலும் சீரகம், மிளகு, மஞ்சள், இஞ்சி போன்ற மசாலா பொருட்கள் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தி உடல் நலத்திற்கு உதவுவதாகவும், சர்க்கரை நோய் என்பது இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரிப்பதால் ஏற்படுவதால் அதனை கட்டுப்படுத்த சரியான உணவு பழக்கங்கள் மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை அவசியம் என்றும் முகாமில் வலியுறுத்தப்பட்டது. மேலும் ஆயுஷ் மருத்துவமனையில் ஒவ்வொரு மாதமும் புதன்கிழமைகளில் பல்வேறு நோய்கள் குறித்த விழிப்புணர்வு முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. மாதத்தின் முதல் புதன்கிழமை அன்று பருவகால மாற்றங்கள் குறித்தும், 2வது புதன்கிழமை அன்று பருவகால மாற்றங்களால் ஏற்படும் நோய்கள் குறித்தும், 3வது புதன்கிழமை அன்று
சர்க்கரை நோய் குறித்தும் 4வது புதன்கிழமை அன்று அந்த மாதத்தில் அதிகமாக பரவக்கூடிய நோய்கள் குறித்தும் விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்படுகின்றன. இந்த முகாம்களில் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்து வருகின்றனர். புதன்கிழமை தோறும் நடைபெறும் இந்த விழிப்புணர்வு முகாம்கள் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. செங்கல்பட்டு மேல்மருவத்தூரில் ஆதிபராசக்தி ஆன்மீக மக்கள் தொண்டு இயக்கம் சார்பில் தமிழர் திருநாள் பொங்கல் திருநாளை முன்னிட்டு விளையாட்டுப் போட்டிகள் ஜிபி விளையாட்டுத் திடலில் நடைபெற்றன. இந்த விளையாட்டுப் போட்டிகளை ஆன்மீக மக்கள் தொண்டு இயக்கத்தின் நிறுவன தலைவர் அன்பழகன் மற்றும் மேல்மருவத்தூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வழக்கறிஞர் அகத்தியன் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர். போட்டிகளில் 100 மீட்டர், 200 மீட்டர், 800 மீட்டர் ஓட்டப்பந்தயங்கள், தொடர் ஓட்டம், குண்டு எறிதல், கபடி, இசை நாற்காலி, கைப்பந்து உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுகள் நடத்தப்பட்டன. இதில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை, புதுச்சேரி, மதுரை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர், வீராங்கனைகளுக்கு பரிசுகள் மற்றும் வெற்றி கோப்பைகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நிறைவாக நடைபெற்ற மகளிருக்கான கைப்பந்து போட்டியில் சென்னை ரெயின்போ அகாடமி அணி முதல் பரிசாக ரூபாய் 20,000 மற்றும் வெற்றி கோப்பையை பெற்றது. அதேபோல் ஆண்களுக்கான கபடி போட்டியில் வெற்றி பெற்ற கல்பாக்கம் VK பிரதர்ஸ் அணிக்கு ரூபாய் 15,000 மற்றும் வெற்றி கோப்பை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய கவுன்சிலர் சிவா, செம்முட்டி ஊராட்சி மன்ற தலைவர் பழனிவேல் ராஜன், அப்துல் நாபில், காவல் ஆய்வாளர் சீதாபதி, அவைத் தலைவர் ரத்னவேலு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த விளையாட்டுப் போட்டிக்கான ஏற்பாடுகளை ஆன்மீக மக்கள் தொண்டு இயக்கத்தின் நிர்வாகிகள் லிங்கநாதன், சிவகுமார், சுந்தரம், கோபி, மதுரை சரளா உள்ளிட்டோர் மேற்கொண்டனர். புதுவை எம்ஜிஆர் பேரவை சார்பில் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் பல்வேறு நினைவிடங்களுக்கு தொண்டர்கள் சென்று மரியாதை செலுத்தினர். முதற்கட்டமாக புதுச்சேரியில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்னர் அனைவரும் பேருந்தில் சென்னை சென்றனர். அங்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். தொடர்ந்து எம்ஜிஆர் வாழ்ந்த ராமாவரம் இல்லத்திற்கு சென்று வணங்கியதுடன் மாம்பலத்தில் அமைந்துள்ள எம்ஜிஆர் நினைவு இல்லத்தையும் தரிசித்தனர். அதன் பின்னர் பொன்மன செம்மல் துயில் கொண்டிருக்கும் சென்னை மெரினா சதுக்கம் சென்று அஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியின் போது அனைத்து இடங்களிலும் உலக எம்ஜிஆர் பேரவை கேலண்டர்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் பொன்மன செம்மல் எம்ஜிஆரின் படத்திற்கு அலங்காரம் செய்யப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டதுடன் சேலை, வேட்டி போன்ற நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சிகளில் புதுவை எம்ஜிஆர் பேரவையினர் கலந்து கொண்டனர். மேலும் தேங்காய் திட்டு புதுநகரில் ஏழுமலை நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் செய்தார். அதேபோல் முதலியார்பேட்டை பகுதியில் குமரன் தலைமையில் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. புதுச்சேரியில் போலி மருந்து உற்பத்தி தொடர்பான விவகாரம் CBI வரை சென்றுள்ள நிலையில் மருந்து விற்பனைக்கு அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரி அனந்தகிருஷ்ணன் முக்கிய உத்தரவை வெளியிட்டுள்ளார். அந்த உத்தரவின்படி குடல் சிகிச்சைக்காக பரிந்துரைக்கப்படும் ஹிமாச்சல பிரதேசம் சிர்மூர் பகுதியிலிருந்து நோனஸ் பார்மகுட்டிக்கல் நிறுவனத்தின் தயாரிப்பான மாக்பான்சோ 40, கேரள மாநிலம் பாவியா மாவட்டத்திலிருந்து அபான் பார்மகுட்டிக்கல் நிறுவனத்தின் தயாரிப்பான பெபாவிட் என்ற பெயரிலான பாராசிட்டமால் 650 மில்லிகிராம், ராஜஸ்தான் மாநிலம் பைவாதி பகுதியில் கார்னானி பார்மகுட்டிக்கல் நிறுவனத்தின் தயாரிப்பான சங்காவதி 5 கிராம் ஆகிய 3 மாத்திரைகளும் விற்பனைக்கு தடை செய்யப்பட்டுள்ளன. இந்த மருந்துகள் அனைத்தும் புதுச்சேரியில் உள்ள மருந்து கடைகளில் விற்பனை செய்ய தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் மருந்து கடைகளில் உள்ள இந்த மருந்துகளின் இருப்பு நிலவரத்தை உடனடியாக மருந்து கட்டுப்பாட்டுத்துறைக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும், தகவல் அளித்த பின்னர் அந்த இருப்புகளை தயாரிப்பாளர்களுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என்றும் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை பொதுமக்களின் நலன் மற்றும் மருந்து பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் எடுக்கப்பட்டுள்ளதாக மருந்து கட்டுப்பாட்டுத்துறை தெரிவித்துள்ளது. திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருபுவனை ஆரம்ப சுகாதார மையத்தில் நல்ல பாம்பு ஒன்று மருத்துவமனை வளாகத்தில் உள்ள சில்வர் அலமாரிக்குள் புகுந்தது. இதனை கண்ட சுகாதார ஊழியர்கள் மற்றும் அங்கிருந்த நோயாளிகள் அச்சமடைந்து அங்கும் இங்கும் ஓடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த திருபுவனை உறுப்பினர் ரங்காளன் உடனடியாக நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார்.
இதனைத் தொடர்ந்து திருபுவனை தொகுதி JCM மக்கள் மன்ற பேரிடர் மீட்புக் குழுவை சேர்ந்த இளைஞர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பாம்பு பிடிக்கும் இடுக்கி வலை கம்பியை பயன்படுத்தி சுமார் 1 மணி நேரம் போராடி நல்ல பாம்பை உயிருடன் பிடித்தனர். பின்னர் பிடிக்கப்பட்ட நல்ல பாம்பு அருகில் உள்ள தோப்பு வனப்பகுதியில் பாதுகாப்பாக விடப்பட்டது. இதனால் மருத்துவமனையில் இருந்த சுகாதார ஊழியர்கள், மருத்துவர்கள் மற்றும் நோயாளிகள் நிம்மதி அடைந்தனர். இந்த சம்பவத்தால் மருத்துவமனை வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி பிள்ளையார் குப்பத்தில் அமைந்துள்ள நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 2026ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதவுள்ள மாணவர்கள் அதிக மதிப்பெண் பெற்று 100% தேர்ச்சி பெற வேண்டும் என்ற நோக்கில் ஆலோசனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி பள்ளியின் தலைமை ஆசிரியை பஞ்சாயத்து அம்மா தலைமையில் நடைபெற்றது. இதில் இந்திய ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி முன்னாள் சேர்மன் ஐயப்ப குருசாமி சிவராமச்சந்திரன் கலந்து கொண்டு பொதுத் தேர்வை எதிர்கொள்ளும் மாணவர்களுக்கு தேர்வு தயாரிப்பு, நேர மேலாண்மை மற்றும் மன அழுத்தம் தவிர்ப்பது குறித்து பயனுள்ள ஆலோசனைகளை வழங்கினார். நிகழ்ச்சியின் நிறைவாக மாணவர்களை வாழ்த்தி கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் மேற்கொண்டனர். நிறைவாக உடற்பயிற்சி ஆசிரியர் நன்றி உரை நிகழ்த்தினார். இந்நிகழ்ச்சியை வாஞ்சிநாதன் இளந்தொண்டர் மன்றத்தினர் ஒருங்கிணைத்தனர். புதுச்சேரி தமிழ்த்தாய் நகரில் இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் இணைந்து நடத்திய 6ஆம் ஆண்டு பொங்கல் விழா நடைபெற்றது. இவ்விழாவின் ஒரு பகுதியாக விளையாட்டுப் போட்டிகள், கோலப்போட்டி, ஓட்டப்பந்தயம், உரியடித்தல், கயிறு இழுத்தல் உள்ளிட்ட பல்வேறு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சிகளை கண்டுகளித்ததுடன் போட்டிகளில் பங்கேற்றனர். இவ்விழாவில் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி வாழ்த்தினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் திமுக கிளை செயலாளர் காந்தி, ஊர் பஞ்சாயத்தார்கள் ஆனந்த், அருள், ராஜாராம், கருணாகரன், வடிவேல், பாலா, பவி, யுவராஜ், ஜார்ஜ், கிஷோர், கார்த்திக், சுதீஷ், ராகேஷ் உள்ளிட்ட இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கென்னடி நகரில் லட்சிய ஜனநாயக கட்சியின் புதிய அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. அலுவலகத்தை லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சி லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகி கௌதம் குமார் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் JCM மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார், பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி, பிரபாகரன், மண்டல பொதுச் செயலாளர் சுரேஷ், பொருளாளர் அய்யூப் கான், அரியாங்குப்பம் தொகுதி நிர்வாகி வாழுமுனி, நடிகர் தாடி பாலாஜி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் அனைவருக்கும் வீட்டிற்கு தேவையான மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்புகளை லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். முன்னதாக விழா நடைபெறும் அரங்கிற்கு அருகே அமைந்துள்ள ஸ்ரீ புற்று மாரியம்மன் கோவிலில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சுவாமி தரிசனம் செய்து வழிபாடு மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அரியூர் அரசு ஆரம்ப பள்ளி வட்டம் 5இல் மழலையர் வகுப்பிற்கான காய்கனி திருவிழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் ரமேஷ் முன்னிலை வகித்தார். இதில் வட்டம் 5இன் ஆய்வாளர் புவியரசன் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பெற்றோர் சங்க தலைவர் முருகன், பள்ளி மேலாண்மை குழு தலைவர் மணிகண்டன், நந்தினி, மாணவ மாணவியர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியைகள் பிரபாவதி, கலாவதி, கிருத்திகா, மழலையர் வகுப்பு ஆசிரியை பாக்கியலட்சுமி மற்றும் பள்ளி ஊழியர்கள் செய்திருந்தனர். ஓகே ஓகே சார் ஓகே 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 வந்துடலாம் வந்துடலாம் அடுத்து ஓகே அடுத்து பாருங்க இங்க பாருங்க ஓகே
அடுத்து வாங்க. ஓகே. ஓகே. பல ஆண்டுகளாக ஒப்பந்த ஆசிரியர்களாக பணிபுரிந்தோர் பணி நிரந்தரம் கோரி கடந்த ஏப்ரல் மாதம் 4 நாட்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் தமிழக முதல்வரை சந்தித்தனர். அனைத்து ஆசிரியர்களும் விரைவில் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என உறுதியளித்தார். இந்த உறுதி அளிக்கப்பட்டு 7 மாதங்கள் கடந்தும் அரசாங்கத்தால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் சமீபத்தில் கடந்த மாதம் மீண்டும் ஆசிரியர்கள் 4 நாட்கள் தொடர்ச்சியான போராட்டம் நடத்தினர். இதற்கிடையில் கல்வித்துறை அமைச்சரை சந்தித்தனர். பொங்கலுக்கு முன் அனைவரும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என உத்தரவாதம் வழங்கினார். அதன் பின்னர் ஆசிரியர்கள் போராட்டத்தை முடித்து கலைந்து சென்றனர். ஆனால் நீண்ட நாட்களாக பணி நிரந்தரத்திற்கான ஆயத்த பணிகள் நடைபெறாததும் அரசாங்கத்தில் வழங்கிய உத்தரவாதம் அமல்படுத்தப்படாததும் காரணமாக ஆசிரியர்கள் காலவரையற்ற தொடர் போராட்டத்தை கல்வித்துறை வளாகத்தில் மீண்டும் துவக்கியுள்ளனர். தமிழர் திருநாளாம் தைத்திருநாள் பொங்கல் திருநாளை முன்னிட்டு பெண்களுக்கான கோலப் போட்டிகள் மற்றும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் சமூக சேவகர் செல்வகுமார் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் பச்சைவாழி அம்மன் அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் கருணா கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். மேலும் போட்டிகளில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆறுதல் பரிசுகளும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் சமூக ஜனநாயக இயக்க தலைவர்கள், இளைஞர்கள், மாணவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் விழாவில் பரிசுகளை வழங்குவதற்காக வருகை புரிந்த பச்சை வாடியம்மன் அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் கருணாவுக்கு விழா குழுவின் மகளிர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பொன்னாடை போர்த்தி கௌரவித்தனர். காரைக்கால் அல்கலாம் பள்ளியின் 5ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் நினைவு பரிசுகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியர் காளிதாசன், தற்போதைய தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.